மஞ்சுமலை பாய்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. ரியல் ஸ்டோரி அது. எல்லாருமே வந்து பாருங்கள், ரொம்ப ஃபன்னாகவும் இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் ஒரு பயமாகவும் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு சீன்ஸ் எல்லாமே. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம், நல்லா இருந்துச்சு மூவி. பாய்ஸ் பார்த்துருந்தேன், சூப்பராக இருந்தது படம். படத்துலன்னு பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்றது அந்த படத்தில் காட்டினாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும். அந்த மாதிரி தான் இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்தது. ரொம்ப சின்னதாகவும் எடுத்திருந்தாங்க, அதனால் ரொம்ப லென்த்தியாக எடுக்காம ஷார்ட்டாக கரெக்டாக என்ன வேணுமோ அதை மட்டும் முடிச்சிருந்தது. நல்லா இருந்தது. 2 hours ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, ஸ்லோ டவுன் எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்போட பாண்டிங் அப்படிங்களா இந்த படத்தில்? அது பார்க்கும்போது எப்படி இருந்தது? ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. ரொம்ப சிம்பிளாக காமிச்சிருந்தாங்க. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக எதுவும் ரொம்ப இது பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு யாரோட கேரக்டர் கனெக்ட் ஆச்சு படம் ட்ராவல் ஆச்சு? படம் பார்க்கும்போது ஃபீல் நம்மளுக்கும் இந்த மாதிரி நம்ம கேங்லேயும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகுது. அப்படி இல்லை, அந்த க்ளோஸ்னஸ் தெரிஞ்சுது, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ளோஸ்னஸ் அதுதான் மெயினாக தெரிஞ்சுது. காப்பாற்ற திரும்ப இறங்கினது, எதையும் யோசிக்காமல் இறங்கினது, அது மாதிரி டக்கு டக்குன்னு முடிச்சது நல்லா இருந்தது. அவ்வளோதான். மஞ்சு பாய்ஸ் படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பயமாக இருந்ததா? பயமா இல்லை, நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. ஜாலியாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்க என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா படத்தை? உங்களுக்கு யாரோட கேரக்டர் பிடிச்சிருந்தது? எனக்கு அந்த கயர் பிடிச்சிருந்த கேரக்டர் தான் பிடிச்சிருந்தது. குட்டன் தான் பிடிச்சிருந்தது. அந்த ஃபால்ஸ் காட்டுறது, கொடைக்கானல் காட்டுறதுலாம் நல்லா இருக்குதா? நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்போட இதில் தான் அந்த படம் அவ்வளோ ஹிட் ஆகும். ஏன்னா இப்போல்லாம் யாருமே அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்குற எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க் பிஸியில் அப்படி அப்படியே போயிடுறாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது. என்ன ஆனாலும் நான் விட்டுட்டு போக மாட்டேன், என் ஃப்ரெண்டு வரணுன்றத பிடிச்சி நின்றாங்கல்ல, அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. குணா கேவ் பற்றி தான். ஸோ நம்ம அந்த மூவியில் பார்க்காத சீன்ஸ் அதில் அந்த கேவ் எல்லாமே பார்க்க முடிஞ்சது. நல்ல ரியல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ அது நல்லா இருந்துச்சுங்க. யாரோட கேரக்டர் ஒருத்தரையும் இது சொல்ல முடியாது, எல்லார் கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. நான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது, பட் ஓகே, நல்லா தான் இருந்தது படம். கான்செப்ட்னு சொல்கிறதுக்கு இல்லை, ட்ரூ ஸ்டோரி இல்லை, அதனால கான்செப்ட்னு ஒன்றும் இல்லை, அதனால் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணுன்றது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. இந்த சுச்சுவேஷன் அது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு பாதியில் விட்டுட்டு போகிறது இல்லாமல் அவங்க கடைசி வரைக்கும் இருந்து எல்லாரையுமே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் விட்டுட்டு போகாமல் எல்லாருமே ஒன்றா இருந்தாங்க. அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதான் சொன்னல, பழைய மெமரிஸ் எல்லாமே இதில் வரும்ன்றது. பசங்களுக்கே அதிசயமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க பசங்க. என்ன அடுத்தது என்ன அவ்வளோ மெமரி ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு கேரக்டர்னு என்ன, யாரோட கேரக்டர்? எல்லார் கேரக்டருமே அப்படிதான், யாரையுமே விட்டு கொடுக்க முடியாது. எல்லா இடத்துலையும் ஒரு சீனையும் ஒருத்தங்க அவங்களுக்கு என்ன கொடுத்ததுன்னு சூப்பராக பண்ணாங்க. ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் பசங்க அவ்வளோ சீக்கிரம் பார்க்க மாட்டாங்க, பட் அவங்களுக்கு அந்த த்ரில் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து கரெக்டாக பார்த்துட்டாரு. நல்லா இருக்குது. அந்த கஷ்டப்படுத்துறது நல்லா இருக்குது. புலியிலேருந்து காப்பாற்றுறது நல்லா சூப்பராக. அந்த பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு டிப்ஸ் இது பண்ணுறாங்க. நல்லா இருக்கும். எல்லா நேரமும் நல்லா இருக்கும்.